ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம வீடியோக்கு எல்லாரும் ஸ்பான்சர் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம ஆல்ரெடி முன்பு வீடியோ பார்த்துருந்தோம். அதாவது ஜட் பூஜா ப்ரீ ப்ரிப்பரேஷன், அதாவது முன்னேற்பாடுகள் பணிகள் நேற்று முந்தின நாள் நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி, அதாவது இன்றைக்கி ப்ரோக்ராம் நடக்கக்கூடிய இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமாக லைவாகவே ஷூட் பண்ணியிருக்கோம். அதை நம்ம இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம். இந்த ஜட் பூஜாவை பொறுத்த அளவில் வந்து நார்த் சைடில் வந்து ஜார்க்கண்ட், பீகார் அண்ட் யூபி, உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து இது ரொம்ப விமர்சையாக கொண்டாடு. நம்ம இங்கே இருக்கிறது வந்து கொஞ்சம் கிரவுண்ட் வந்து ரிகேஷ் நகரா கிட்ட கவர்மெண்ட் பெரிய பார்க் ஏரியா. இந்த பார்க்கில் வந்து மக்களோட கூட்டத்தை பாருங்கள். அதில் என்னென்னா, இந்த ஜட் பூஜாங்கிறது வந்து மெயினாக சூரிய பகவானை வழிபடுறதுக்கு, அதாவது சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்க வழிபடுற விதமாக இந்த பூஜை நடைபெறுது. சரியா? இந்த பூஜை இங்கே டெல்லியில் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே டெல்லியில் பொறுத்தளவு வந்து நிறையா எல்லா ஸ்டேட்லேயும் இருக்காங்க. அதிகமாக டெல்லியை பொறுத்தளவு பீகார், யூபி மக்கள் வந்து அதிகம் இருக்கிறதுனால அவங்க வந்து இதை வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க. அதை பாருங்கள் எப்படி கொண்டாடுறாங்க. பக்கத்தில் கரும்பு அதெல்லாம் வச்சு பூஜை, அந்த தேங்காய், அதை வந்து ஜட் பூஜை. நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம பொங்கல் கொண்டாடுறோம்மா, எல்லா காய்கறியும் வாங்கி கொடுத்து இதெல்லாம் பண்ணுறோம்மா. அதே மாதிரி இவங்க இந்த பழங்கள் போட்டு, அதாவது ஜட் பூஜை வந்து சாதாரணமாக ஒரு நடுத்தரப்புலாம் அது கொண்டாட முடியாது. ஓரளவாட்டம் அதுக்கு செலவாகும். நடத்துறதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டவங்கன்னா இந்த பூஜை வந்து பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு 10-15 அந்த மாதிரி ஆகும் ஒரு பூஜை ஒரு ஆள் நடத்தணும். அதனால் என்ன ஆகுனா, இந்த ஜட்டு பூஜாவுக்கு வந்து சில வந்து காணிக்கை எடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் எடுத்து அவங்களோட நெத்திக்கடனை இது பண்ணிவிடுவாங்க. அது போக என்னென்னா, இந்த ஜட்டு பூஜாவில் மெயினாக எல்லாருமே மேக்ஸிமம் அதிகமாக நம்ம பீகார், பூர்வீக யூபி, ஜார்க்கண்ட், அப்புறம் அசாமில் சில இடத்துல, அதாவது அந்த நதிக்கிற ஊடகங்களில் திமிங்கலம் இது பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஜட்டு பூஜையில் நடக்கும். அவங்களோட நம்பிக்கை சூரிய பகவானுக்கு நன்றி செய்யணும். இது வந்து ஆண் மகனுக்காண்டி இதை வழிபடுறாங்க. இதுக்கு ஒரு விமர்சையான வழிபடுகிறது. கூட்டத்தை பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி. அதாவது ஒரு பாட்டு தான், ஒரு ஏரியாவில் ஒரு சின்ன பகுதி தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.